Daily. Taste the Daily. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனக்கு பாஸ்போர்ட் வழங்க கோவை மண்டல அலுவலகத்திற்கு உத்தரவிடக் கோரி வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட கோரி டிடிஎஃப் வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 2023 ஆண்டு பாஸ்போர்ட் கோரி கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்ததாகவும் இந்த நிலையில் தமது பைக் காஞ்சிபுரத்தில் விபத்துக்குள்ளானதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டதோடு தன்னுடைய ஓட்டுநர் உரிமமும் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்பின் தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது இதுவரை எந்த வித நடவடிக்கையும் இல்லாமல் அது நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது உரிய காலத்திற்குள் முடிவெடுத்து பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி டி பரத் சக்கரவர்த்தி முன்பு விசாரணை கொண்ட பொழுது டிடிஎஃப் வாசன் தரப்பில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. காவல்துறை சார்பில் தமிழகத்தில் அதிவேகமாக பைக் ஓட்டிய தொடர்பாக டிடிஎஃப் வாசன் மீது 4 வழக்குகள் உள்ளதாகவும் அவர் மீது ஆந்திராவிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை இதுவரை பதிவு செய்துள்ள அனைத்து வழக்கு விவரங்களையும், அதாவது டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.